திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே போலி நகையை அடகு வைத்து லட்சக்கணக்கில் பணம் பெற்று ஏமாற்றிய கேடி நபர் போலீசில் சிக்கினார். கவரிங் நகைக்கு தங்க முலாம் பூசி கைவரிசை காட்டிய சம்பவத்தின் பின்னணி என்ன? நகைக்கடை பெண் ஊழியரின் கவனத்தை திசை திருப்பி போலி நகைகளை அடகு வைத்து விபூதி அடித்த கேடி நபர் இவர்தான். சிறு சிறு நகை அடகு கடைகளுக்கு டார்கெட் வைத்து பெரிதாக சம்பவம் செய்து வந்த மோசடி மன்னன் போலீசில் சிக்கியது எப்படி? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வண்டி தெருவில் உள்ள நகைக்கடை பஜாரில் தினேஷ் என்பவர் JCR மம்தா என்ற பெயரில் நகை அடகு கடை நடத்தி வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன் இவரது கடைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ராஜு நகரைச் சேர்ந்த மாதவன் என்பவர் நகை அடமானம் வைக்க வந்துள்ளார். கடையில் பணியாற்றும் நந்தினி என்ற பெண் ஊழியரிடம் 17 கிராம் நகையை கொடுத்து 1,02,000 ரூபாயை பெற்று சென்றுள்ளார். சிறிது நேரம் கழித்து கடைக்கு வந்த ஓனர் தினேஷ் அடமானம் வைத்த நகைகளை ஆய்வு செய்துள்ளார். அதில் மாதவன் அடமானம் வைத்து சென்ற நகைகளை கண்டு கடும் அதிர்ச்சி அடைந்தார். கவரிங் நகைகளில் தங்க முலாம் பூசி போலியாக தயார் செய்து நேக்காக கைமாற்றி பணத்தை பெற்று சென்றுள்ளார். உடனடியாக இது குறித்து கடை ஊழியர் நந்தினி வாணியம்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து CCTV காட்சிகளின் அடிப்படையில் விசாரணையை தொடங்கினர். அதில் போலி நகைகளை அடமானம் வைத்த மாதவனை ஓசூரில் உள்ள அவரது வீட்டில் வைத்து போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரை வாணியம்பாடி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். கவரிங் நகைகளில் தங்க முலாம் பூசி அச்சு அசல் ஒரிஜினல் நகையைப் போல தயார் செய்வதில் மாதவன் வல்லவர். அதை பயன்படுத்தி ஏற்கனவே பல அடகு கடைகளில் அவர் கைவரிசை காட்டியிருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து மாதவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர்.